இன்னைக்கு ரியாக்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இல்லை தியரி பார்ட்டு தான். நம்ம இதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு செட்டப்பு, அதுக்கப்புறம் அப்படி உள்ள போயிடலாம். சரி. React is an open source JavaScript library for building user interfaces. ஓப்பன் சோர்ஸ்னா என்ன தெரியுமா? ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓப்பன் சோர்ஸ்ன்றது யாருனாலும் அந்த ப்ராஜெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த கோடை யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள அந்த கோடை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணனா பண்ண முடியும். அந்த மாதிரி கோடை வந்து நமக்கு ஓப்பனாக வச்சுருப்பாங்க. சரியா? இப்போ ரியாக்ட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. சரி. இப்போ லைப்ரரினா என்ன? லைப்ரரினா ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ். கரெக்ட். அப்போ ரீடிஃபைன்டாக சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க நமக்குன்னு சொல்லி. ஒரு சில செட் ஆஃப் கோடு வந்து ஆல்ரெடி இருக்கும். அது என்னென்ன நமக்கு தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஒரு லைப்ரரியில் போயிட்டு ஆல்ரெடி ஒரு புக் இருக்கும், நமக்கு என்ன புக்கு வேணுமோ அந்த புக்கை மட்டும் எடுத்து படிச்சுக்கலாம். அதே போல தான் இங்கேயும் நிறையா கோடு அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கோடில் ஏதோ ஒன்று நமக்கு தேவைப்படுதுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரி. இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னது அப்படின்னா, நம்ம பார்க்குற இந்த வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கே பார்க்குறோம்? ப்ரௌசரில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம பார்க்குறது தான் என்னது? யூசர் இன்டர்ஃபேஸ். சரி. பர்டிகுலர்லி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். அப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன? பர்டிகுலர்லி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். யூசர் இன்டர்ஃபேஸஸ் பர்டிகுலர்லி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். சரி, அப்போ அதையும் பார்க்கணும். அடுத்து போவோம். Developed and maintained by Facebook. Its core philosophy revolves around a component-based architecture. அப்போ இதோட கோர் ஃபிலோசபி என்னதான்? காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். இப்போ காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு பார்க்கணும். ரைட்டா? வாய்ஸ் கேட்கலையா? இப்போ கேட்குதா பாருங்க. இப்போ இந்த காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். ரைட்டா? அதை பார்ப்போம். ப்ரொமோட்டிங் த கிரியேஷன் ஆஃப் மாடுலர் ரீயூசபிள் யூ எலிமெண்ட்ஸ். சரி, இப்போ எதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ரீயூசபிள் யூ எலிமெண்ட்ஸ். ரீயூசபிள்னா என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக என்னன்னு சொல்லணும், காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு சொல்லணும், அதுக்கப்புறமா ரீயூசபிள் யூ எலிமெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு. இதில் ஹோம்னு ஒன்று இருக்கு. சரி, அப்படியே எடுத்துட்டு இதில் சும்மா இங்கே டைப் பண்ணி காட்டிடலாம். இதில் ஹோம்னு ஒரு பேஜ் இருக்கு. ஹோம், அடுத்து கான்டாக்ட்ஸ், அடுத்து ப்ராடக்ட்ஸ். சரி, இந்த மாதிரி ஒரு 3 செக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக எனக்கு நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு HTTPS ரைட்டா? எஸ், ஆன்லைன் clothing.comனு சொல்லி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது என்ன ஆகும்? இதை வந்து நீங்கள் ப்ரௌசரில் சர்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்? இது ஃப்ரண்ட் எண்டு, இது ப்ரௌசரு, இது சர்வரு. கரெக்டா? இங்கே போயிட்டு இந்த ரிக்வெஸ்ட் போகும். இந்த ரிக்வெஸ்ட் போகும்போது என்ன நடக்கும்னா, இந்த ஆன்லைன் க்ளோத்திங் இந்த அந்த அட்ரஸில் போயிட்டு எனக்கு என்ன நடக்கும்? இதுக்கான HTML ரிசோர்ஸ் அதை வந்து என்ன செய்யும்? ரெஸ்பான்ஸாக எனக்கு வரும். அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல எனக்கு
என்னோட ப்ரௌசர்ல எனக்கு ரெண்டர் ஆகும். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? இந்த ரெஸ்பான்ஸ்ன்றது என்னவா வரும்னா, புரியுது ப்ரோ. ஒரு HTML-ஓ ஒரு HTML ஃபைல் வந்து வரும் வச்சுக்கலாம். ரிக்வெஸ்ட் போகுது. இந்த அட்ரஸ்ல இருந்து எனக்கு என்ன டெலிவர் ஆகுது ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஒரு HTML பேஜ். அதாவது இந்த வெப் அப்ளிகேஷனுக்கான HTML பேஜ், ஹோம் பேஜ். ஃபர்ஸ்ட் ஹோம் வந்து ரெண்டர் ஆகிடும். சரி, இப்போ நான் இப்போ திரும்ப காண்டாக்டை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். காண்டாக்டை கிளிக் பண்ணும்போது யூஆர்எல் வந்து எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு காண்டாக்ட்ஸ், சும்மா இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கோம். காமனாக இப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி மாறுதுன்னா இப்போ மல்டி பேஜ் அப்ளிகேஷனில் என்ன நடக்கும்னா திரும்பவும் ஒரு ரிக்வெஸ்ட் போகும். இந்த இந்த அட்ரஸுக்கு போகும். அப்போ இந்த அட்ரஸுக்கு போகும்போது என்ன நடக்கும்? காண்டாக்ட்ஸ்க்கான HTML பேஜ் வரும். அது வந்து ரெஸ்பான்ஸாக வரும். அது திரும்ப ரெண்டர் ஆகும். சொல்றது புரியுதா? அப்புறமா ப்ரோ அப்பனா வந்து புரியுது நம்ம சார். வந்து React ஒரு HTML ஃபைல் தான் யூஸ் பண்ணணுமா? கரெக்ட். ஒரே ஒரு HTML ஃபைலில் தான் எல்லா வேலையும் நம்ம பண்ணணும் ரியாக்டிவ். இப்போவும் நம்ம அதை அதை அந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆமா ப்ரோ. இல்ல இப்போ வந்து சப்போஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேஜஸ்லாம் வேணும்னா அந்த மாதிரி டைம் தான். அதுதான், அதுக்கு தான் இங்கே வந்து கண்டிஷனல் ரெண்டரிங்னு ஒரு கான்செப்ட். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஹோம் பேஜ் வேணுன்றப்போ ஹோம் கண்டென்ட், ஹோம் ரிலேட்டடான கண்டென்ட் தான் இங்கே விசிபிளாக இருக்கும். திரும்ப கான்டெக்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணும்போது சேம் HTML பேஜ் தான், ஹோம் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து இங்கே ரெண்டரே ஆயிருக்கு. அது ஹைட் ஆயிடும். திரும்ப கான்டெக்ட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரெண்டர் ஆகும். எப்படின்னா ஒரு மூவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிவியில் நீங்கள் சேனல் மாற்ற மாற்ற ஒரு ஒரு கண்டென்ட் வந்து திரும்ப திரும்ப மாறுதா, அதே போல தான். சொல்றது புரியுதா? இல்லை இதில் கொஸ்டின் இருக்குதா? புரியுது ப்ரோ. ஓகே, சரி. அப்போ என்ன நடக்கும்னா ஒரே பேஜில் கண்டென்ட்டாக நம்ம என்ன கண்டென்ட் நமக்கு தேவையோ அந்த டைமில் ரெண்டர் பண்ண போகிறோம். அப்போ மல்டி பேஜ் அப்ளிகேஷனா என்ன நடக்கும்னா, இப்போ கான்டெக்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் போனுச்சா, ப்ராடக்ட்ஸ்னு அடுத்ததை கிளிக் பண்ணும்போது அடுத்த ஒரு ரிக்வெஸ்ட் போகும். ரிக்வெஸ்ட் போயிட்டு அந்த லொக்கேஷனில் அந்த சர்வர் அந்த லொக்கேஷனில் என்ன இருக்கும்னா ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு HTML ஃபைல் இருக்கும். அது ரெஸ்பான்ஸாக வரும். அது ரெண்டர் ஆகும். இப்படி நடக்கும். அப்போ இது என்ன என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி போகும்போது எனக்கு டைம் அதிகமாகுது. யூசருக்கு வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். அவன் இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்காது. அவனுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி டிலே ஆகுது, எனக்கு ஒவ்வொரு டைமும் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுது, இதெல்லாம் பார்க்கும்போது அவனே கடுப்பாயிடும். ஏடா இது ஸ்லோவாக இருக்குது இந்த அப்ளிகேஷன் அப்படின்ட்டு. அப்போ அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன நடக்கும்னா இனிஷியலாக நம்ம இந்த வெப்சைட்டில் இப்படி டைப் பண்ணும்போது இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த ஹோம் பேஜ் வந்து நமக்கு இங்கே தரும். அதுக்கப்புறம் காண்டாக்ட் நான் கிளிக் பண்ணுறேன்னா ஹோம் கண்டென்ட் வந்து ஹிடன் ஆகிட்டு காண்டாக்ட் ரிலேட்டடான கண்டென்ட் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ப்ராடக்ட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன்னா இந்த ஹோமும் காண்டாக்டும் ஹைட் ஆயிடும், ப்ராடக்ட் மட்டும் இங்கே வச்சு. அப்போ ஒவ்வொரு டைம் நம்ம சர்வருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே கண்டென்ட்டை வந்து நம்ம மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அண்ட் மல்டி பேஜ் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா, இல்லை புரியாமல் எது இருந்தாலும் கேட்கலாம். சரி, ஓகே சார் இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்புறம் மல்டி மல்டி பேஜ் அப்ளிகேஷன் ஏதோ சொன்னீங்க சார். ஆமாங்க, மல்டி பேஜ் அப்ளிகேஷனா என்னன்னா ஒவ்வொரு பேஜையும் நம்ம சர்வருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அதை திரும்ப திரும்ப எடுத்துட்டு வந்து நம்ம ப்ரோ சொல்லலாம். எப்படி நான் ஹோமுக்கு
ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ரெண்டர் நடக்கும். திரும்ப காண்டாக்டுக்கு ஒரு நான் கிளிக் பண்ணும்போது திரும்ப காண்டாக்டுக்கு இப்படி மாறும் யூஆர்எல். அப்போ ரெண்டு இதுக்குமே அப்ப மாறுதானா சார் செய்யுது? அதுக்கும் மாறுது, இதுக்கும் மாறுது. எதுக்கு மாறுதுங்க? இப்ப ஆமா, இதுக்கு முன்னாடியும் மாறுது. கட்டாயமா மாறதான் செய்யும். அடுத்து ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்த டெவலப்பர் எப்படி வச்சிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். இப்போ ம். அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏபிஐ எழுதுறீங்கல்ல, ம். சர்வர்ல இந்த மாதிரி எழுதுவீங்கல்ல, ரிக்வெஸ்ட் வந்துட்டு மோட வச்சு சொல்றேன். இப்போ ஸ்லாஷ் ஹோம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பேக் அண்ட் எழுதிருக்கீங்க. இப்போ ஹோம்னு வந்துச்சுன்னா எனக்கு என்ன, ஒரு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னு வச்சுக்கலாம். அப்படி ஹோம்னு வருதுன்னா எனக்கு ஹோம் டாட் HTML அப்படின்ற ஃபைலை கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா எங்கேயாச்சும் இதுக்கு முன்னாடி? பண்ணிருக்கேன் சார். நான் என்ன கேட்டேன்னா, ம். நீங்க வந்து அதுலயும் சேமா தான் சர்வர்ல போயிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு வருது. இதுல அப்போ வந்து எப்படி நடக்கும் சார்? நான் வந்து நான் கேட்கிற கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரியுது. ரெண்டு இதுலயுமே எல்லாத்துலயுமே சர்வர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபெட்ச்லயே இது எடுத்து வந்து எல்லா பேஜையும் வச்சிருமா? அது அப்படி இல்லை. அதாவது நீங்கள் மல்டி பேஜ் அப்ளிகேஷனில் ஒரு, அதாவது ஹோம் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து நீங்கள் கான்டாக்டை கிளிக் பண்ணும்போது திரும்ப ஒரு ரிக்வெஸ்ட் போகும். திரும்ப ஒரு ரிக்வெஸ்ட் போயிட்டு இங்கே சர்வரில் போயிட்டு அந்த கான்டாக்ட்ஸ்னு ஒரு HTML ஃபைல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வரும். ஒவ்வொன்றா தான் எடுத்துகிட்டு வரும், மொத்தமாக 3 எடுத்துகிட்டு வரும். ஓகே சார். ஆனால் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் ஒரே ஒரு HTML ஃபைல், அதுக்குள்ளே எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். அதை தேவையானப்போ நம்ம ஓகே சார். கட்டாயமாக இது உங்களுக்கு புரியும். நம்ம உள்ள ஒன்றா படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும். சரியா? இது அதுக்கு தனித்தனியா HTML ஃபைல் இருக்கும். இதுக்கு ஒண்ணா இருக்கிறதுனால ஒரே ஒரு ஃபைல் தான். ஒரே இதுல எடுத்து வந்து வச்சிரும். கரெக்ட். இப்போ இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் டெவலப்டு. சரி, இதை டெவலப் பண்ணது ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் தான். ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் அப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்போ கொஞ்சம் பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த படிக்கிறது. சரி, இட்ஸ் கோர் philosophy revolves around a component based architecture. அப்போ காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு சொல்லி நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒன்று பிடிக்கணும். சரியா? ப்ரொமோட்டிங் த கிரியேஷன் ஆஃப் மாடலர் ரீயூசபிள் எலிமெண்ட்ஸ். சரி, அப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று நம்ம டாம்னு ஒன்று படிச்சிருக்கோம், கரெக்டா? இன்னொன்று இங்கே விர்ச்சுவல் டாம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த விர்ச்சுவல் டாம்ன்ற கான்செப்ட் மெயின் ரீசன் என்னது? மெயின் ரீசன் அப்படின்னா நம்ம ரியாக்டை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனும் இதுதான். என்னது அப்படின்னா இந்த விர்ச்சுவல் டாம். சரி, ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் டாம்னா என்னன்னு பார்ப்போம். The virtual DOM is an abstraction and an in-memory copy of the real DOM, maintained by the React library. Maintained by a React library. It is a lightweight JavaScript object and cannot directly manipulate on screen element. Okay. அப்போ இந்த விர்ச்சுவல் டாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாம்னு ஒன்று பார்த்தோமா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். சரி, அது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும், கரெக்டா? பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆல்ரெடி அதை கீ வேல்யூ இருக்குமே சார், அத சொல்றீங்களா? கீ வேல்யூ பேர்ல இருக்கு, கரெக்ட். அப்போ இது என்னதுன்னா, இது அதே போல தான் ரியாக்ட்ல எப்படி இருக்கும்னா, ரியல் டாம் இருக்குல்ல, அதே போல ஒரு காப்பி ஒன்று கிரியேட் ஆகும் இன் மெமரி. அந்த மெமரியில் ஒரு ரியல் டாமோட ஒரு காப்பி வந்து ஒன்று கிரியேட் ஆகும். அந்த டாமுக்கு பேர் விர்ச்சுவல் டாம். சரியா? இட் இஸ் அ லைட் வெயிட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஆல்ரெடி நமக்கே தெரியும், விர்ச்சுவல் டாம் வந்துட்டு ஒரு டாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஜாவாஸ்கிரிப்ட். இது வந்து இன்னும் லைட் வெயிட்டான ஒரு அண்ட் கேனாட் டைரக்ட்லி மேனிபுலேட்டட் ஆன் ஸ்க்ரீன். டைரக்டா என்ன செய்யாது, மேனிபுலேட் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் எலமெண்ட்ஸ் வச்சுக்க எலமெண்ட்ஸ் வந்து டைரக்டா மேனிபுலேட் பண்ண முடியாது.
ஓகே, சரி. இப்போ விர்ச்சுவல் டாம்னா நீங்க இப்போ என்ன என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பாருங்க. சரி, இப்போ விர்ச்சுவல் டாம்னா என்கிட்ட இப்போ இங்க ஒரு பட்டன் இருக்கு, இல்ல ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு டாம் கிரியேட் ஆயிருக்குமா? அதே போல விர்ச்சுவல் டாமும் சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதே போல ஒரு பட்டன், ஒரு ஃபார்ம் இருக்கிற மாதிரியான ஒரு டாம் ஒன்று கிரியேட் ஆயிடும் ரியாக்ட்ல. ரியல் டாம் மாதிரியே ஒரு விர்ச்சுவல் டாம் ஒன்று நினைச்சிடும் கிரியேட் ஆயிடும். இப்போ இது ஆர் டாம்னு வச்சுக்கோங்க. இது வி டாம், விர்ச்சுவல் டாம். ரைட்டா? சரி, அப்போ அதே போல ஒரு காப்பி தான் இது. சரி, அடுத்ததா என்ன பார்ப்போம்? How it is works. அப்போ இந்த விர்ச்சுவல் டாம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்டேட் சேஞ்ச். When data or state changes in a React application, a new virtual DOM tree is created in memory to represent the updated UA. சரி, அப்போ இங்க ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்டேட்ன்றதை நம்ம படிப்போம் ரியாக்ட்ல. அப்போ ஸ்டேட்ன்றதை இப்போதைக்கு என்ன செஞ்சுக்கோங்க, இக்னோர் பண்ணிடுங்க. டேட்டானா என்னது அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற பட்டன் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கு. இதே போல இன்னொரு பட்டன் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன செஞ்சிருக்கு, ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. கரெக்டா? இங்கே இல்லை வச்சுக்கிறேன். நான் இப்போ புதுசாக என்ன செஞ்சிடறேன், ஒரு சேஞ்ச் வந்து நான் பண்ணுறேன். என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு பட்டன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன நடக்கும்னா, இன்னொரு இப்படி ஒரு சேஞ்ச் நடக்குதுல்ல, அப்போ இன்னொரு டாம் இதே போல் இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். இதே போல் இன்னொரு டாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இப்போ நான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சேஞ்ச் வந்து எங்கே நடக்கும்னா, இங்கே நடக்கும். இப்படி இப்படி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக டாம் இப்படி இருக்குது. நான் இப்போ ஒரு பட்டன் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக டாம் இந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்து நான் புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்டேட்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் வச்சுருக்கேன் இங்கே. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த ரெண்டும் கம்பேரிசன் நடக்கும். ப்ரீவியஸாக இருந்த டாமுக்கும் புதுசாக ஒரு டாம் கிரியேட் ஆகிடுச்சுல, இதுக்கும் கம்பேரிசன் நடக்கும். அப்போ எந்த இடத்துல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கோ அந்த ஒரு சேஞ்சை மட்டும் இந்த ரியல் டாமில் அப்டேட் பண்ணும். சொல்கிறது புரியுதா? இந்த டாம் விர்ச்சுவல் டாம் இனிஷியலாக இருந்ததுக்கும் அடுத்து புதுசாக ஒரு அப்டேட் நடந்ததுக்கப்புறம் ஒரு டாம் விர்ச்சுவல் டாம் இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ரெண்டையும் கம்பேர் பண்ணும். எந்த இடத்துல சேஞ்ச் இருக்கோ அந்த பர்டிகுலர் ஒருத்தனை மட்டும் மாற்றும் ரியல் டாம். எண்டே ரியல் டாமையும் என்ன செய்யாது, மாற்றாது. அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுது டாம். பர்டிகுலர் ஒன்று மட்டும்தான் நடக்கும். இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்னா, அல்லது ரீரெண்டர் வந்து ஃபுல்லாக டாம் ரீரெண்டர் ஃபுல்லாக நடக்குதுன்னா டைம் டிலே இருக்கும். இப்போ அதை கம்மி பண்ணுறதுக்கு, இன்னும் ஸ்பீடாக்குறதுக்கு தான் இந்த விர்ச்சுவல் டாம். அது புரியுதா அல்லது புரியலையா? சார் இப்போ வந்து என்னன்னா, ஒரு பேஜ் ஆர்டாம்னு இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு காப்பி வந்து இருக்கும். அது விர்ச்சுவலா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏதாவது இப்போ இந்த ஆர்டாமுக்கு ஒரு டூப் இருக்கு. அந்த இப்போ நம்ம ரியல்ல வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கு ஒரு டூப் கிரியேட் ஆகும். அப்படிதானே சார்? கரெக்ட் கரெக்ட். ஓகே சார். இப்போ அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அந்த அந்த விர்ச்சுவல் அந்த ஒரிஜினலோட டூப்புக்கும் இப்போ கிரியேட் ஆகியிருக்க இந்த டூப்புக்கும் வந்து கம்பேர் பண்ணி அது என்ன சார் பண்ணணும்னு சொன்னீங்க? கம்பேர் பண்ணிட்டு எந்த சேஞ்ச் இருக்குதோ, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் மட்டும் பர்டிகுலரா அந்த ஒன்றை மட்டும் இங்கே அப்டேட் பண்ணும் ரியல் டாம். அந்த ஒன்றை மட்டும் ஒரிஜினல்ல அப்டேட் பண்ணி. ஓகே. அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ என்கிட்ட மாதிரி ஒரு கார் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கார் இருக்கு. சரி,
ஒரே நிமிஷம், என்னோட ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஒய்ஃபை, சாரி ஒய்ஃபை இல்லை, மவுஸ். ஒரே ஒரு நிமிஷம். சரி, ஓகே. சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டேன். ஓகே, சரி. இப்போ இந்த கார் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சிட்டேன். சரி, இப்போ எனக்கு இந்த டயர் பஞ்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு டயர் பஞ்சர். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஒரு டயர் பஞ்சர் ஆனதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மொத்த காரையும் பிரிக்கிறேன். இங்கே இருக்கிற இங்கே இன்ஜினு எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த டயரை பஞ்சர் பார்த்துட்டு திரும்ப எல்லாத்தையும் திரும்ப மாற்றுறேன். என்ன பண்ணுறேன்னா, இந்த டயர் பஞ்சர் ஆனதுக்கு இங்கே இருக்கிற இன்ஜினை தூக்குறேன். பார்ட் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இந்த ஒரு டயரை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், பஞ்சர் ஓட்டுறேன். திரும்ப பஞ்சர் ஓட்டின டயரை மாட்டிட்டு எல்லா பார்ட்டையும் திரும்ப அசம்பிள் பண்ணுறேன். இது டைம் கன்சியூம் ஆகுமா, ஆகாதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக இந்த ஒரே ஒரு டயர் தானே பஞ்சர் ஆகுது, ஒரு பஞ்சரை இந்த ஒரு வீலை மட்டும் கழட்டிட்டு பஞ்சர் ஓட்டிட்டு திரும்ப மாற்றுறேன். இப்போ என்ன நடக்கும், முன்னாடி நடந்தது ஃபாஸ்ட்டாக இருக்குமா, இது ஃபாஸ்ட்டாக இருக்கும்? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு டாம் அப்டேட் பண்ணுறோம்ல, அதுவும் இதே கதை தான். என்டையர் டாமும் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகி டாம் ட்ரீ திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ரியாக்ட் விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணும்போது ரியாக்ட் அப்படி நடக்காது. எந்த இடத்துல அப்டேட் பண்ணணுமோ அந்த ஒரு இடத்த மட்டும் அப்டேட். எப்படி இந்த டயரை மட்டும் கழட்டிட்டு நம்ம பஞ்சர் பார்த்துட்டு திரும்ப மாட்டுறோமோ அதே கான்செப்டில் ஒர்க் ஆகும். அப்போ எப்படி நடக்கும்னா, என்கிட்ட இந்த ஒரிஜினல் டாம் இருக்குதா, இது அப்படியே இருக்கும். இப்போ விர்ச்சுவல் டாம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும் இனிஷியலாக. இப்போ இது வந்து ப்ரீவியஸ் டாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் புதுசாக அப்டேட் பண்ணது நியூ விர்ச்சுவல் டாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில கம்பேரிசன் நடக்கும். அப்போ எந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்குதோ அந்த ஒரு சேஞ்சஸ் இங்கே. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப என்ன பண்ணுறேன், இன்னொரு அப்டேட் பண்ணுறேன். என்ன அப்டேட் பண்ண போகிறேன் தெரியுமா? ஆல்ரெடி இந்த 2 பட்டன் இருக்கட்டும், சரியா? அப்புறமா ஒரு ஃபார்ம் இருக்கட்டும், சரி. இதில் ஒரு இமேஜ் ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன நடக்கும், இது ஒரு டாமாக கிரியேட் ஆயிருக்கு. இது அப்போ இந்த நியூ விர்ச்சுவல் டாம் இப்போ என்ன ஆயிரும்னா, இது ப்ரீவியஸாக மாறிடும். இது நியூ விர்ச்சுவல் டாம் NVDன்னு வச்சுக்கிட்டா, சரி, PVD இடத்துல இதில் V போட்டுக்க வேண்டியது. சரி, அப்போ இங்கே ரெண்டுக்கும் கம்பேரிசன் நடந்துட்டு இந்த சேஞ்சஸை போயிட்டு இங்கே வந்து நான் சொன்ன ஸ்டோரி ப்ரீவியஸ்ல உள்ளதுக்கும் ப்ரீவியஸ் உள்ளது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிருமா, இல்லைன்னா அதோட காப்பியும் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இருந்துச்சுல சார், அந்த விர்ச்சுவல் டாம் என்ன ஆகும்? அது போயிடும். ஓகே சார். சொல்லுங்க தியாகம், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ ஒரு நீங்க சொல்ற மாதிரி இப்போ ரியல் டாம் இருக்கு. இது நம்ம சேஞ்சஸ் பண்றப்போ அந்த ரியல் டாம் ஒரு காப்பி எடுத்து அது விர்ச்சுவல் டாமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்றேன்னா அதுக்கு ஏதாச்சும் லைக் எப்படி கேட்கறேன்னா, இப்போ நான் சேஞ்ச் பண்றேன்னா அது டாம்ல தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு நான் எப்படி அது டிடெக்ட் பண்ணும் அந்த மாதிரி டவுட் இருக்கு. லைக் ஏதாச்சும் ஈவெண்ட் இருக்குதா இப்போ டாம்ல சேஞ்ச் நடக்குது அப்படின்னு? கரெக்ட், சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ரியாக்ட்ல யூஸ் எஃபெக்ட்னு ஒரு ஹூக் இருக்கு. அது அந்த சேஞ்சஸ்ல பேஸ் பண்ணி நான் இதுல ஜாவாஸ்கிரிப்ட்ல கேக்குறேன். ஏன்னா நம்ம இது ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா தானே, ஜாவாஸ்கிரிப்ட் டாப்ல தானே பில்ட் ஆயிருக்குது. ஸோ அதனால நம்ம இப்போ நார்மலா டாம் கண்டென்ட் லோடட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். ஈவெண்ட் அதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி அப்டேட் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி யூஸ் எஃபெக்ட்னு ஒரு ஹூக் இருக்கு. இதுக்கு பிகின்ல நடக்குதுல்ல ஒரு கான்செப்ட்,
இந்த கால்குலேஷன்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு பேரு தான் இங்க இருக்கு டிப்பிங்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு அல்காரிதம். இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் இந்த ரியாக்ட் வந்து இது இப்படி நடக்குது, இந்த சேஞ்சஸ் நடக்குது, இது விர்ச்சுவல் டாம் வந்து இந்த மாதிரி அப்டேட் ஆகுது. நம்ம இதை போய் என்ன பண்ணணும்னா டாம்ல அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு அல்காரிதம் இருக்குது. நம்ம அடுத்த அதை தான் படிக்க போறோம். சொல்றது புரியுதா? நான் நெக்ஸ்ட் போகட்டா? போகும்போது உங்களுக்கு புரியும். ஒருவேளை புரியல என்கிட்ட அதே இதை கேளுங்க. புரியுது bro. ஆனா வந்து லைக் இல்ல இப்போ வந்து ம் வாய்ஸ் ஆ யூஸ் எஃபெக்ட் இருக்குது ப்ரோ. யூஸ் எஃபெக்ட் ம் மூலமா அது வந்து சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்றீங்கல்ல. ஸோ அந்த யூஸ் யூஸ் எஃபெக்ட் எஃபெக்ட் ஒரே நிமிஷம். பின்னாடியும் வந்து யூஸ் ஏதாச்சும் எஃபெக்ட் மூலமா நடக்காது. இங்க கேட்டீங்கல்ல, ஒரு ஈவெண்ட் வந்துட்டு நம்மளா கண்டுபிடிக்க அதாவது ஒரு அப்டேட் நடந்துச்சுன்னா எனக்கு ஈவெண்ட்டை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஈவெண்ட் வச்சு ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது ஒரு கோடையோ ட்ரிகர் பண்ண முடியும். அந்த மாதிரி கேட்குறீங்க கரெக்டா? ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின். இப்போ டாம் கண்டன் லோடர்னு அதான் bro. சொன்னீங்கல்ல. இப்போ வந்து ம் நான் எப்படி கேட்கிறேன்னா இப்போ இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ஆட் லிசனர்னு போட்டு கிளிக்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த பாடியில எங்க கிளிக் பண்ணாலுமே வந்து எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து டாம்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்குது, எங்க டாம் சேஞ்சஸ் நடந்தாலுமே வந்து அது கேப்சர் ஆகுற மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். ஸோ அது மூலமா தானே அவங்க வந்து விர்ச்சுவல் டாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது விர்ச்சுவல் டாம் வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணும்போது எப்படி நடக்கும்னா, நீங்க டாம்க்கு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது விர்ச்சுவல் டாமும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆயிரும். புரியுதா? அதாவது டாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஈவெண்ட்லாம் பைண்ட் ஆகுறதே. சரியா? அதாவது நீங்க இப்போ கேட்டீங்களா டாம் கண்டென்ட் லோடு அல்லது பாடியில கிளிக்கு, அந்த ஈவெண்ட்லாம் டாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்கவே செய்யும். அதுக்கு முன்னாடி டாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடியே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எரர் சொல்லிடும். கரெக்டா? அப்ப என்ன நடக்கும்னா இந்த டாம் ரியல் டாம் கிரியேட் ஆகும்போது விர்ச்சுவல் டாம் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் நீங்க கொடுக்கும்போது இந்த ரெஃபரன்ஸை தான் கம்பேர் பண்ணும். ப்ரீவியஸாக இருக்கிற ரெஃபரன்ஸை கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் இங்க ஆன்சர் சொல்றேன். How it is works. State change. When data or state changes in React application, a new virtual DOM tree is created in memory to represent the updated UI. சரி, அப்போ இந்த ஸ்டேட் சேஞ்சஸை நம்ம பின்னாடி படிப்போம். சரியா? இப்போ டேட்டான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே ஏதோ ஒரு டேட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அப்டேட்டட் யூஐ, அதாவது ஒரு விர்ச்சுவல் டாம் ட்ரீ கிரியேட் ஆகும். அதை என்னதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அப்டேட்டட் யூஐ, புதுசாக என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கோமோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு விர்ச்சுவல் டாம் வந்து என்ன செய்யும், கிரியேட் ஆகும். இது புரியுதா? ஸ்டேட் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. அடுத்து diffing. React uses a diffing algorithm to compare the new virtual DOM tree with the previous one. அப்போ diffing algorithmனு ஒன்று இருக்கு. இங்கே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அது என்ன பண்ணுன்னா கம்பேரிசன் தான் பண்ணும். ப்ரீவியஸாக இருக்கிற டாமையும் புதுசாக கிரியேட் ஆகிருக்கிற டாமையும் கம்பேர் பண்ணிட்டு ஐடென்டிஃபைங் த எக்ஸாக்ட்லி விச் காம்பனண்ட் ஆர் எலமெண்ட் ஹேவ் சேஞ்ச்ட். அப்போ இங்கே காம்பனன்ட்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். எலமெண்ட்ஸ்னால் இப்போ லைக் பட்டன் இருக்குது, அல்லது ஒரு இன்புட் பாக்ஸ் ஏதோ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் அல்லது ரிமூவ் பண்ணியிருக்கோம், அல்லது இன்புட் பாக்ஸ் ஒரு பட்டனில் இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், லைக் சேவ்ன்றதை அப்டேட்டுன்னு மாற்றிருக்கோம். ஸோ எந்த இடத்துல சேஞ்ச் நடந்திருக்கோ அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன செய்யும், அந்த சேஞ்சஸை கண்டுபிடிக்கும். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்பிங். Reconciliation. The process of comparing and calculating the minimal set of changes is called reconciliation. சரி, அப்போ எங்க சேஞ்ச் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது இந்த டிஃபிங். சரியா? இப்போ அந்த கால்குலேஷன்லாம் நடந்து
அதெல்லாம் நடக்கிறத நம்ம என்ன செய்யணும், ரீகன்சிலேஷன் சொல்லுவோம். லைக் என்ன சேஞ்சஸ் நடக்குது, முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும் புதுசாக வந்திருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணுறதுல, இந்த கேல்குலேட் பண்ணுறத ரீகன்சிலேஷன் சொல்லுவோம். அடுத்து ரியல் டாம் அப்டேட். ஒன்லி த ஐடென்டிஃபைடு சேஞ்சஸ் ஆர் தென் அப்ளைட் இன் பேட்ச் டு த ரியல் டாம், minimizing direct manipulation and avoiding unnecessary re-render of the entire page. அப்போ என்ன நடக்கும்னா, ரியல் டாமில் நம்ம டைரெக்டாக அப்டேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் டாமில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ரியாக்ட் என்ன பண்ணுதுன்னா நமக்கு ரியல் டாம் அப்டேட் பண்ணுது. ஸோ இதன் மூலம் என்ன நடக்குதுன்னா, அன்னெசரியாக ரீரெண்டர்ஸ் நடக்காது. அன்னெசரியாக என்ன ரீரெண்டர்னா, இப்போ ஒரு பட்டன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குன்னா அந்த பட்டன் மட்டும்தான் ரீரெண்டர் ஆகும், என்டையர் டாமும் ரீரெண்டர் ஆகாது. சொல்றது புரியுதா? எந்த இடத்த அப்டேட் பண்றோமோ அந்த ஒன்று மட்டும்தான் ரீரெண்டர் நடக்கும், என்டையர் டாமும் திரும்ப ரீரெண்டர் ஆகாது. அப்போ இந்த ரீரெண்டரிங்கிற கான்செப்ட் காம்பனன்ட்னு ஒன்று படிப்போம், அது படிக்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்லை புரியாமல் எதுங்கேயும் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்களா? இல்ல bro. ஓகே அபிராமி, உங்களுக்கு? ஓகே சரி. அப்போ இங்கே ஒரு சின்னதாக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆக்சுவல் டாம் வந்துட்டு ஒரு டிவ் H1 H2ன்னு வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாம்ல இருந்து அதோட காப்பி ஒன்று வந்திருக்கும், சரியா? H1 H2. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு H3 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஓல்டு விர்ச்சுவல் டாம், அதாவது இனிஷியலாக இருந்ததை இப்போ ஓல்டுன்னு சொல்லிட்டோம், நியூ விர்ச்சுவல் டாம் ரெண்டே கம்பேர் பண்ணிட்டு அடுத்ததா ஒரு ஆக்சுவல் டாம் வந்து இங்கே கன்சிடர், அதாவது அந்த ஆக்சுவல் டாம் வந்து அப்டேட் ஆனதை இங்கே காட்டியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, புதுசாலாம் கிரியேட் ஆயிருக்குது. ஆக்சுவல் டாம் இங்கே அப்டேட் ஆகும்போது இப்படி மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு அந்த ஆக்சுவல் டாம்ல H3 மட்டும் அப்டேட் பண்ணிட்டு என்டையர் டாமையும் அப்டேட் பண்ணாங்க, பர்டிகுலர் ஒரு பார்ட்டை மட்டும் அப்டேட் பண்ணாங்க. சிம்பிள், ஆல்ரெடி பார்த்ததுதான். சரி, இப்போ விர்ச்சுவல் டாம்ல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க, ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க விர்ச்சுவல் டாம். சரியா? ஓகே சார். ஓகே. அப்புறமா காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் இங்கே தான் இருக்கு பாருங்க. காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். இப்போ ரியாக்ட் ப்ரோமோட்ஸ் பில்டிங் யூஏ யூசிங் ரீயூசபிள் இண்டிபெண்டன்ட் காம்பனன்ட்ஸ். சரி, இங்கே சொல்லிட்டேன் ரீயூசபிள் யூஏ எலமெண்ட்ஸ் சொல்லிட்டேன். யூஏ எலமெண்ட்ஸ் ரீயூசபிள் யூஏ எலமெண்ட்ஸ்னா என்னது? ஒரே பட்டனை 10 இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுவும் காம்பனண்ட்டும் ரெண்டும் சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, independent components. This modular approach simplifies development, maintenance, and debugging as each component manages its own state and logic. சரி, இப்போ நான் ரீட் பண்ணது உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கலாம், அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. நம்ம இதை பற்றி இன்டெப்த்தாக படிப்போம். காம்பனன்ட்னா என்ன, அது எப்படி ரீரெண்டர் ஆகுது, சரியா, எல்லாத்தையுமே படிப்போம். சரி, இப்போ எனக்கு இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் ஹோம்னு ஒன்று இருக்கு, கான்டாக்ட்னு ஒன்று இருக்கு, ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. சரியா? சரி, இதில் அபோட்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 இருக்கு. சரி, இதுதான் என்னோட மெயின் HTML பேஜ். அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, காம்பனன்ட்ன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும்.
காமனாக நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹோம்ஒர்க்குன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கேன். இது ஹோம், ஃப்ரீயாக வச்சுக்கிறேன். இது ஹோம், சரி, இது கான்டாக்ட். சரியா, இது ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இது அபவுட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக என்ன செஞ்சுறேன், கோட் எழுதி வச்சுருவேன். ஹோமுக்கு தேவையான கண்டென்ட்டை நான் தனியாக எழுதி வச்சுருவேன், கான்டாக்டுக்கு தனியாக எழுதி வச்சுருவேன், ப்ராடக்ட் தனியாக எழுதி வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இந்த நாளையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணிடுவேன். இப்படி மெர்ஜ் பண்ணிடுவேன். இப்படி மெர்ஜ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்து சொல்கிறது புரியுதா? செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு இந்த நாளையும் மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். அப்போ இந்த ஒரு ஹோமையே நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் 10 இடத்துல கூட பயன்படுத்த முடியும். ஒரு இடத்துல கோடு எழுதிட்டு அதை 10 இடத்துல கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா நான் இந்த சொல்றது? நாலுமே என்ன ஃபைல் சார்? எதுல எழுதுவீங்க? ரியாக்ட் தானே சார்? ரியாக்ட்ல எழுதுவோம். கரெக்ட். அது இப்போ வந்து நாளையுமே என்ன ஃபைல்ல எழுதுவோம் சார்? டாட் அது அடுத்து வரேன். அடுத்து .js செக்ஷன் சொல்லுவோம். அடுத்ததுக்கு தான் போகிறோம். நான் ஓகே சொல்றேன். சார். சரி, இப்போ வந்து கிளாசிக்கலா எப்படி பண்ணுவோம்னா அப்போவுமே அப்போ எப்படி சார் பண்ணுவோம் எனக்கு அது புரியல. கம்பேர் பண்ண. இப்போ கிளாசிக்கலா ஒரு HTML ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம் அப்பவும் இப்படிதானே சார் பண்ணுவோம். எனக்கு அது கம்பேர் பேஜ் கிரியேட் பண்றோம்னா எப்படி, என்ன மாதிரி மீன் பண்றீங்க? இல்ல இப்ப ரியாக்ட் இல்லாம நம்ம ஒரு ஹோம் கான்டாக்ட் ப்ராடக்ட் அபவுட் கிரியேட் பண்ணா அப்போ ஒரே ஃபைல்ல அது அது எப்படின்னு எனக்கு அந்த கம்பாரிசன் தெரியல சார். தெரியல. அதாவது இது எல்லாமே தனித்தனி ஃபைல்னு வச்சுக்கோங்க. ஹோம்ன்றது ஒரு தனி ஃபைல், கான்டாக்ட்ன்றது ஒரு தனி ஃபைல், ப்ராடக்ட்ன்றது ஒரு தனி ஃபைல், அபவுட் இது எல்லாத்தையுமே தனித்தனியா இருக்கிறத ஒரே இடத்துல மெர்ஜ் பண்ண போறோம். இல்ல சார் அது ரியாக்ட்ல. இப்போ வந்து நார்மலா நம்ம HTML பண்ணுவோம்ல சார். HTML நீங்க பாத்தீங்கன்னா ஹோமுக்குன்னு ஒரு டிவ் போட்டு அதுக்குள்ள கண்டென்ட் வச்சிருப்போம், கான்டாக்ட்னு ஒரு டிவ் போட்டு வச்சிருப்போம், செக்ஷனா வச்சிருப்போம். ஓகே ஓகே சார். புரியுதா? ஓகே சார். புரியுதா இல்ல என்ன क्वेश्चन? புரிஞ்சுது சார். ஓகே அது டக்குன்னு எனக்கு கனெக்ட் ஆகல, சாரி சார். ஓகே ஓகே ஒண்ணும் இல்லை. யாரும் உங்களுக்கு ஓகேவா இல்ல அதுல ஏதாவது क्वेश्चन? சரி. அப்போ இந்த காம்பனண்ட்டை பத்தி இன்னும் டெப்தா படிக்கலாம். சும்மா லே அவுட் மாதிரி சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அப்போ இன்னும் என்னன்னா, இந்த ஒரு ஹோம்ன்ற ஒரு காம்பனண்ட்டை நீங்க 10 இடத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். இப்போ நீங்க ஒரு பட்டன் ஒரு காம்பனண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த பட்டன் வந்து உங்களுக்கு சப்மிட் பட்டனா வேலை செய்யலாம். சரியா? அல்லது லாகின் பட்டனா வேலை செய்யற மாதிரியும் அதை வச்சுக்கலாம். நீங்க எப்படி ஆப்டிமைஸ்டா கோட் எழுத போறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காம்பனண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம 10 இடத்துல கால் பண்ணிக்கிறோமோ அதே போலதான். சரியா? சரி, ஓகே ஓகே, சரி. அப்போ என்ன நடக்கும்னா, எல்லாத்தையும் செப்பரேட்டா வச்சுக்கிட்டோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனைனா அதை ஈஸியா ஃபைண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டீபக்கிங் ஈஸி, டெவலப்மெண்ட் ஈஸியா நடக்கும், மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். இப்போ ஹோம்ல ஏதோ பிரச்சனை ஹோம்லயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ மற்ற இடத்துல என்ன செய்யாது, அது அஃபெக்ட் பண்ணாது, பெருசா அஃபெக்ட் பண்ணுது. ஓகே. இப்போ அடுத்து ஜேஎஸ்எக்ஸ்னா இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் .js முடியும், கரெக்டா? அப்போ இந்த ரியாக்டில் நீங்கள் ஜேஎஸ்னும் வச்சுக்கலாம், ஜேஎஸ்எக்ஸ்னு சொல்லுவோம் எக்ஸ்டென்ஷனை. சரி,
அப்போ அந்த சின்டெக்ஸ் இருக்குல்ல, ரியாக்ட் எழுத சின்டெக்ஸை ஜேஎஸ்எக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ என்னதுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நான் இங்கே அப்ரிவியேஷன் எடுத்தாரு ஜேஎஸ்எக்ஸ். இது போல ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல் கொண்டு வரும். சரி, அப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல் நீங்களும் பாருங்க, நானும் பார்த்துட்டு கூட இந்த எக்ஸ்எம்எல்லோட ஃபுல் ஃபார்மையும் எடுத்துட்டு வரேன். சரி சரி ஓகே. இப்போ இந்த சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, சின்டெக்ஸ் எக்ஸ்டென்ஷன் தட் அலோஸ் டெவலப்பர்ஸ் டு ரைட் HTML லைக் டேக்ஸ் டைரக்ட்லி வித்தின் ஜாவாஸ்கிரிப்ட். அப்போ என்னன்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடுக்குள்ளேயே நம்ம டைரக்டாக HTML எழுத போறோம். நம்ம இது வரைக்கும் அப்படி ட்ரை பண்ணியிருக்கோமா? பேக்டிக்கோ அல்லது ஒரு ஸ்ட்ரிங்கா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸ்ட்ரிங்கா இல்லாம டைரக்டா HTML எழுத போறோம். அந்த சின்டாக்ஸ் பேர் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணல. இனிமேல் நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்றதுக்கு பேரு JSX. This makes it easier to visualize and build UI structures. இப்போ இது ஈஸியா இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இவையெல்லாம் பில்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சரான இவை. சரி, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேன், இங்கே உங்களுக்கு காட்டட்டா? JSX இந்த இருக்கு பாருங்க. கிரீட்டிங்னு ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன செய்றேன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் போட்டிருக்கேன். எதை ரிட்டர்ன் பண்றேன்னா, ஒரு HTML எலிமெண்ட்டையே ரிட்டர்ன் பண்றேன். அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு இதை தூக்கிடுறேன், இங்க இருக்கிறத எடுத்து விட்டுறேன். இப்போ பாருங்க, இப்போ கான்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு அபிராமி அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அபிராமி இன்ட்ரெஸ்டிங் இங்க வந்து சப்ஸ்டியூட் ஆயிடும். அதாவது உங்களுக்கு நீங்க ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு HTML-க்குள்ள இந்த மாதிரி எழுதணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ் போட்டு எழுதணும். அப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா, ஹலோ அபிராமி அப்படின்னு. அப்போ என்னன்னா, ஒரு HTML-க்குள்ள ஜாவாஸ்கிரிப்ட் எழுத போறோம். இப்போ HTML-க்குள்ள ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுனா இந்த மாதிரி கர்லி பிரேஸ் போட்டு, அப்போ இந்த இடத்துல ஒரு மேப் ஃபங்க்ஷன் கூட நீங்க ஒரு அரே போட்டு, இப்போ ஏதோ யூசர்ஸ்னு ஒரு அரே இருக்குன்னு வச்சுப்போம், எக்ஸாம்பிளுக்கு டாட் மேப் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், ஒரு மேப் கூட எழுதலாம். இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்குள்ள ஜாவாஸ்கிரிப்ட் போட்டு எழுதலாம். ஒரு HTML-க்குள்ள கர்லி பிரேஸ் போட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இதை படிப்போம். JSX-ல தான் நம்ம கோடை எழுத போறோம் நெக்ஸ்ட். இதுல என்ன கொஸ்டின் இருந்தாலும் அல்லது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் நம்ம கோட் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டார்ட் ஆகும். நான் ஒரு அவுட்லைன், ரியாக்ட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், அதுல விர்ச்சுவல் டாம்னா என்ன, JSX-னா என்ன, காம்பனன்ட்னா என்னன்னு சொல்லி
ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். விர்ச்சுவல் டாம்ன்றது இதுதான், இன்டெப்த்தாவே இதுதான். நான் இப்போ சொன்ன கதை தான். காம்பனன்றதை பின்னாடி இன்னும் படிக்க போகிறோம். சரியா? ஜேஎஸ்எக்ஸ் நம்ம தான் அதில் தான் நம்ம கோடை எழுத போகிறோம். ஸோ அதில் ஒரு இல்லை, கட்டாயமாக ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம அடுத்து கோடை எழுத எழுத புரிஞ்சிடும். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடை எடுத்து காட்டினேன். நம்ம எழுத எழுத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்படி HTML-க்கு ஒரு கோடு சின்டாக்ஸ் இருந்ததோ, ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருந்ததோ, அதே போல் இது ரியாக்டோட சின்டாக்ஸ். அவ்வளோதான். அது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ரைட்டா? இந்த காம்பனண்ட்டை மட்டும் அடுத்து நம்ம படிக்க போகிறோம். அதையும் ஈஸி தான், எதுவுமே இங்கே கஷ்டம் இல்லை. ரியாக்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஜாவாஸ்கிரிப்ட் படித்ததே தான். ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? சார் அந்த ரியாக்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? என்ன இது? ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரு நம்ம நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் சொல்லித்தரட்டா? ஒரு ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரே சொல்லிடட்டுமா? ஏன்னா இப்போ நம்ம அதுக்குள்ளே போனால் இன்னும் டைம் எடுக்கும் நிறையா. ஓகே சார். நாளைக்கு ஒரு செப்பரேட் கிளாஸே அதுதான். சார் எனக்கு இன்னொரு டவுட் என் ப்ராஜெக்ட்ல இருக்கு சார். சரி, லோடர் வந்து அப்ளை பண்றோம்ல சார், அதை அது நம்ம என்ன? இது முடியவும் நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. சரி, அப்போ இங்கே யாரெல்லாம் இந்த ரியாக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக்கு, நெட்ஃப்ளிக்ஸு, ஏஆர்என்பி, ட்விட்டர், இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ரியாக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்து. சரி, யாரும் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்குதா வேற? இல்ல. சரி, கொஸ்டின் எதுவும் இல்லைன்னா இப்போதைக்கு நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.